திராவிட மாடல்னு ஒண்ண பேசிட்டே இருக்காங்க. திராவிட மாடலுக்கு ஆப்போசிட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய நீங்க முன்னிறுத்தக்கூடிய மாடல் என்ன மாடல்? தமிழ்நாடு மாடல். அம்மாவோட தமிழ்நாடு மாடல் தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காருங்க. நான் சொல்றேன் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றீங்களா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு வாங்கின கடன் 4.25 லட்சம் கோடி. 75 இத்தனை வருஷத்துல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க 5 வருஷத்துல வாங்கியிருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு. எதுக்கு வாங்கியிருக்கீங்க? இப்போ கடன் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ பற்றாக்குறைனா வாங்கலாம். டாஸ்மார்க் வருமானா 50-60 கூட போயிருக்கு. பால் விலை ஏற்றிருக்கீங்க, கரண்ட் பில் ஏற்றிருக்கீங்க, தண்ணி வரி ஏற்றிருக்கீங்க, வீட்டு வரி ஏற்றிருக்கீங்க, எல்லா வருமானத்தையும் ஏற்றிருக்கிறீங்க. மக்கள் பாக்கெட் இருக்கிற பரத்தை சொரணி வாங்கிட்டே இருக்கீங்க. ஒரு 500 ரூபா நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன் 2021 எனக்கு 1500 ரூபா கட்டுறேன். வருஷத்துக்கு 6 தடவை கட்டுறேன், 30 தடவை கட்டுறேன். 5 வருஷத்துல 30,000 50,000 ரூபா ஒவ்வொருத்தருக்கு இருந்து வாங்கியிருக்கீங்க. அப்போ எல்லா பக்கம் வருமானம் அதிகமாக இருக்கு, கடனை அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போச்சு? தேர்தல் வாக்குறுதி 25 நீங்க என்ன சொன்னீங்க? நிதி மேலாண்மை நல்லா பண்ணுவோன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன் இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அது வந்து 2வது இடத்துல இருக்கு கடன் வாங்குறதுல. இந்தியாவிலே ஜிடிபி சொல்ற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உற்பத்தி திறன்ல முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா. அது இருக்குது கடன் வாங்குறதுல 3வது இடத்துல. அதிகமா இருக்கு. மத்திய அரசு கொடுக்கிற டேட்டா படியே பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னாடி இருக்கு அப்படிங்கறது. பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்னா இன்னைக்கு வச்சா நாளைக்கு தென்னை மரம் வருமா? இன்னைக்கு வச்சா நாளைக்கு இளநீ வருமா? கடந்த 30-40 ஆண்டுகளாக அனைத்து கட்சிகளும் ஆட்சி செஞ்சதுனால தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதுல இன்னைக்கு அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்க புதுசா சொல்றாங்க மத்திய அரசே சொல்லிருச்சு 11% வளர்ச்சி. நான் சொல்றேன் இன்னைக்கு வளர்ச்சி. நீங்க டிபேட்னு ஒரு சேனல் நடத்துறீங்க. இந்த சேனல் நடத்தி நல்லா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல. நீங்க உழைக்கிறீங்க, அது ஜிடிபில போகும். நான் ஒரு தொழில் பண்றேன், நான் உழைக்கிறேன், அது ஜிடிபில போகும். இங்க இருக்கவங்க பூரா தொழில் பண்றாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அது ஜிடிபில போகும். அப்ப இதையெல்லாம் அவங்க கணக்குல எப்படி எழுத முடியும்? அப்ப இது மத்திய அரசுல இது மட்டும் ஒத்துக்கிறீங்கன்னா இந்தியாவிலே இந்தியாவிலே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா தாக்கப்படுறது தமிழ்நாடுன்னு மத்திய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்குதே. அதை பத்தி உதயநிதி பேச சொல்லுங்க, அதை பத்தி ஸ்டாலின் பேச சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துப்பீங்க, தேவையில்லாத விஷயம் விட்டுருவீங்க. நான் என்ன சொல்றேன்னா நெட் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது இருக்கிறதுலே போகஸ் மாடல். விடியல் தரவே இல்லை. எந்த தரவுகளை எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு மாடல் அம்மா வழியில எடப்பாடியார் தான் இது வரைக்கும் கொடுத்திருக்காரு. 10,000 சொன்னா கொடுப்பாரு. ஏன்னா 30,000 40,000 புடுங்கிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்தும்.